ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு மணாலிக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்னோ பார்க்கலாம். எஸ், ஹிமாச்சல் பிரதேஷ் மட்டும் இல்லை, ஹிமாலயாஸ் எல்லா ரீஜியன்லையுமே ஸ்னோஃபால் வந்து அக்டோபரே வந்துருச்சு. அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வருஷம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் மணாலி வந்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். மணாலி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட அதர் ஸ்டேட்ஸ் ஏதாவது கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்டு சிக்கிமும் வந்து நல்ல ஸ்னோஃபால். நான் இப்போ சிக்கிமில் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, மணாலி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே ஸ்னோ பார்க்கலாம் அப்படின்னா அட்டல் டனல் ரூட்டில் நீங்கள் ஸ்னோ பார்க்கலாம். அதாவது ஒன் டே ட்ரிப் நீங்கள் ஸ்னோக்காக டெஃபினட்டாக நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் உங்களால் போக முடிஞ்சுது, அட்டல் டனலை தாண்டி போக முடிஞ்சுது, சிக்ஸு ஜிஸ்பாலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது, ஒரு வின்டர் ஒண்டர்லேண்டை நீங்கள் பார்க்க முடியும். பட் எவ்வளோ சீக்கிரம் பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிளான் பண்ணால் தான் அது நடக்கும். இனி அடுத்த ஸ்னோஃபால் எப்போயாவது வந்துன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போது பயங்கரமான ஒரு ஸ்னோ வியூ ஹிமாச்சல் பிரதேஷில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பீப்புள். இந்த வருஷம் சீக்கிரமாகவே ஸ்னோ வந்துருச்சு. அண்ட் இது கண்டினியூ ஆகும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே கண்டினியூ ஆகும். கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறனால எப்போ என்ன நடக்குதுன்னு யாராலையுமே கணிக்க முடியல. நீங்கள் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெதரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். அதை தாண்டி நடக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. எஸ், மோர் ட்ராவல் மோர் பீஸ். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.